உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 3 பெயர்ச்சிகள் இந்த வருடம் நடக்க போகுது. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, அது ஒரு பெரிய போராட்டத்தோட நடந்து முடிஞ்சது. 29ஆம் தேதி மார்ச் 29 சனி பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது குரு பெயர்ச்சி வரப்போகிறது. மே 14ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி வரப்போகிறது. இது இல்லாம நிறைய நாள் செவ்வாய் கோயிங் டு ஓவர் ஸ்டே இன் கடகம், நீண்ட நாட்கள். அதே மாதிரி சுக்கிரன் உச்சம் பெற்று ரொம்ப நாள் ஓவர் ஸ்டே ஆக போறாரு மீனத்துல. என்ன சார் ஏதோ ஓவர் ஸ்டே அண்டர் ஸ்டேலாம் சொல்றீங்க? ஏன்னா இவங்கெல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் மாதிரி, இவங்க என்ன முடிவுன்னா எடுப்பாங்க, அதிகாரிகள். இவங்களை யாரும் கேட்க முடியாது. ஏன் ரொம்ப நாள் இருக்கீங்க, ஏன் ரொம்ப நாள் போவீங்க, அதெல்லாம் கேட்க முடியாது. திடீர்னு வக்கரமாவாங்க, திடீர்னு அப்படி ஒரு விலாவரியான ஒரு பலன்கள். சனி பயிற்சியில் ஒண்ணு சொல்றீங்க குருஜி, குரு பயிற்சியில் ஒண்ணு சொல்றீங்க, ராகு கேது பயிற்சியில் ஒண்ணு சொல்றீங்க, எல்லாரும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. இதுதான் மூன்றும் கலந்த பலன் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல போகிறோம். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம், சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகிறது? சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சனிப்பெயர்ச்சி விசுவா வசு வருடம். ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் சொல்லிடுறேன், நீங்க ஃபாரின் போக போறீங்க. ஃபர்ஸ்ட் பால்லே 6 ஃபாரின் போக போறீங்க. குழந்தை பிறக்க போகுது, பெரியாளாக போறீங்க, லாபம் கொட்ட போகுது. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது, ஜென்ரலாவே நடக்க போகுது. அடி தூள், இனிமே உங்க காட்டுல மழை. சரி, இப்ப பொதுவா போ. ஐயோ, அப்போ பொதுவா வேற என்னவோ இருக்கு போல இருக்க. ஆமா, என்ன இருக்கு? என்னன்னா, சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அஷ்டம சனி வந்துருச்சு, நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. என்ன பண்றீங்க? ஐயோ, சிம்மத்துக்கு சனி, சூரியனுக்கு சனி ஜென்ம எதிரி. அஷ்டம சனி நம்மளை சும்மா விடாது, நம்மளை கண்டிப்பா ப்ராப்ளம் பண்ணும், கண்டிப்பா ப்ராப்ளம் பண்ணும். இதுல மாற்றிக்கிறதே கிடையாது. காரணம் என்ன? ஏன்னா 6 கூடவன் 8இல் மறையும் பொழுது, உங்களுக்கு 8இல் வரும் பொழுது, சனி 8இல் வரும் பொழுது அஷ்டம சனியாகி ப்ராப்ளம் பண்ணுவார். நிச்சயம் நடக்கும், இதுல மாற்றிக்கிறதே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நண்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு அவர் 6 கூடைய ரண ருண ரோக சத்ருஸ்தானாதிபதி, வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் 8இல் மறையும் பொழுது வியாதி கடன் கஷ்டம் இனி வராது. விபரீத ராஜயோகம் உண்டாகும். என்றுமே 3 கூடன் 6ல, 6 கூடன் 8ல, 8 கூடன் 12ல கலக்கும் போது விபரீத ராஜ யோகம் என்பது தன்னால் உண்டாகும். சிம்மராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் என்பது வருகிறது. அப்போ இந்த சனி பகவான் பெரிய ப்ராப்ளம் பண்ணுவாரா? பெருசெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டார். ஆனாலும் அவர் சூரியனுக்கு எதிரி என்பதால் ஓரளவுக்கு அவருடைய என்ன சொல்றது, டென்ஷனை தீர்க்காம விடமாட்டார். 5 கூடையவன் 11ஆம் வீட்டில் யோகாதிபதி லாபாதிபதி வீட்டில் இருக்கிறார். யார்? குரு. யோகாதிபதி லாபாதிபதி வீட்டில் வரும் பொழுது லாபங்களை தருகிறார். நிறைய தங்கம் சேர்த்த போறீங்க சிம்மராசிக்காரர்கள். இந்த அஷ்டம சனி எப்போ கத்துக்க வேண்டியது, லாபங்களை தரப்போறீங்க, அது ஒரு பாயிண்டா வைங்க. குழந்தை பிறக்க போகுது, ஒரு பாயிண்டா வைங்க. நேர்மை குறைவு, திருட்டு பெயர், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் சிம்மராசிக்காரர்களுக்கு. ஏன்னா அஷ்டம சனி என்னைக்குமே என்ன பண்ணும்னா, நீங்க தப்பே பண்ணாத ஒரு விஷயத்துக்கு நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு ஒரு தேவையே இல்லாத ஒரு பிரச்சனை தொழில. என்றுமே உங்களை ஜாப்ல கிண்டல் பண்ண அனுமதிக்காதீங்க. இதை நான் அடிக்கடி சொல்வேன். உனக்கு என்னப்பா, நீ ஆண்டிட்டே, நீ என்ன வேணா செய்வ, நீங்க அப்படியே கிண்டல் பண்ண அனுமதிக்கீங்க. பாருங்க, உங்க வேலையை பத்தி நான் பேசல, என் வேலையை பத்தி நீங்க பேசாதீங்க. தெளிவா சொல்லிருங்க. சின்ன சின்ன கிண்டல்கள் தான் பெருசாகும். இவர் ஆண்டிட்டி போல சும்மா போறாரு, சும்மா போல அங்கேயே டைம் பாஸ் பண்ண, இப்படிலாம் ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை, இன்னொரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை, கண்ணு காது மூக்கு வச்சு பெருசாகும். ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிய வேண்டிய விஷயங்களை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிந்து விடுங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்துல கிண்டல் பண்ணும்போது, என்ன சார் உங்களுக்கு மேனேஜர் சொந்தக்காரர், தேவையெல்லாம் பேசாதீங்க, வேலையை பத்தி பேசுங்க. உங்களோட பர்சனல்ஸ் ரிவீல் பண்ணாதீங்க. இவர் எனக்கு வேண்டப்பட்டவர் ஒரு தடவை சொல்லும் போது, எப்பெல்லாம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குதோ அப்பெல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா. சோ அப்போ 8ஆம் இடத்து சனி இந்த மாதிரி நெருக்கடிகளை தருவார். வேலையே செஞ்சாலும் வேலை செஞ்சு ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப ஆக கடைசி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்ல மாட்டீங்க. நமது டீமின் வெற்றி, நமது கம்பெனியின் வெற்றி, நமது இலக்கின் வெற்றி, ஒரு இடத்துலயாவது இந்த பையனோட வெற்றின்னு சொல்றீங்களாடா? சொல்ல மாட்டான்.
ஏன்னா நம்ம வந்து டுகெதர்னு பேசிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். சிம்மராசிக்காரர்களுக்கு ஒன்று சொல்லி இரண்டு வகையான பாஸ், அதை பத்தி பின்னாடி பேசுவோம். சோ இப்போ உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை நான் முதல்ல முடிச்சிடறேன், டைம் முடிஞ்சிட போது. சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே 7ல் வரும் ராகு. ராகு பகவான் 7ஆம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும்? ராசியிலே கேது, 7லே ராகு. ராசியில கேது வரும் பொழுது ஒரு பாம்பு இப்படி படம் எடுக்குதுன்னா இது பேர் என்ன? பிரதாபம். அதாவது பிரதாபம்னா விரிவாக்கம். அதே பாம்பு புற்றுக்குள் போய் தன்னை சுருக்கிக்குதுன்னா அது தாழ்வு மனப்பான்மை. அது வந்து என்ன? கேது. உடம்புல கேது, 7ல ராகு. 7ங்கிறது ராகு ஆக இருக்கும்போது பிரம்மாண்டங்களை தருகிறார் ராகு. 7ஆம் இடத்துல பிரம்மாண்ட பெரிய பெரிய கண்ட்ரிஸ், அதாவது அமெரிக்கா, பெரிய பெரிய கண்ட்ரிஸ்க்குலாம் உங்களை கூட்டு போறார் ராகு. இடம் பெரியதான குளிர் பிரதேசங்கள். ஆனால் 7ஆம் இடத்தில் ராகு வருவது என்பது என்னவென்றால் நீங்களே ஓடி போய் கிணத்துல குதிக்கிறதுக்கு சமமானது. காரணம் 7ஆம் வீட்டு ராகு என்பது அவப்பெயர்களை உண்டாக்கும். அவப்பெயர்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத பழிகள் எல்லாம் ஏற்படும். ஏனே தெரியாது, செய்யாத தவறுக்கு பேர் வாங்குவீங்க. நீங்க அன்னோன் டைம்ல, அன்னெசரி டைம்ல போனே யூஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு நாள்னா யாராவது போனை உட்காந்து நோண்டிட்டு இருந்தா உடனே நம்ம என்ன சொல்லிடுறோம்? அங்க பத்தியா லவ் பண்றான், உடனே பேர் வச்சிடறோம். அவன் மேபி பாஸ் கிட்ட, ஏன்னா நிறைய பேர் இப்பெல்லாம் பாஸ் எல்லாம் திட்டுறதுக்கு பயந்துகிட்டு மெசேஜ்ல தான் திட்டுறான். ஏன்னா பேச திருப்பி பேசிட்டீங்கன்னா மானம் போயிடும். மெசேஜ்ல திட்டுறது நீ கரெக்டா இல்ல சார், எதுனாலும் குரூப்ல போட சொல்றாங்க. அதான் உலகத்திலே பெரிய கொடுமை. என்ன சஜீஷ் எங்க போயிருந்தீங்க? நேற்று இது மாதிரி விழாக்கு போயிருந்தேன், குரூப்ல போடவே இல்லை. நான் எதை பண்ணாலும் குரூப்ல போடுவேன். என் மொபைலு, என் நம்பரு, என்ன கூட அந்த குரூப்ல சேர்த்து விட்டு எங்க அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் காது குத்து வச்சாலும் குரூப்ல போடணும். எங்க அக்கா பொண்ணுக்கு காது குத்துறதுக்கும் இந்த குரூப்புக்கும் என்னையாவது சம்பந்தம்? அதெல்லாம் நீ கேட்க கூடாது. அஷ்டம சனி உனக்கு போயிட்டு இருக்கு. ஏற்கனவே வேலையை ஒண்ணு சும்மா தான் வச்சிருக்கோம். என்னையா வரவே இப்படிலாம் பிளாக்மெயில் பண்றீங்க? அஷ்டம சனி நடக்குது. சரி, எதுக்கு சொல்ல வரேன்னா, சரி கழுத போட்டுட்டு போங்க 2 போட்டோவை. மொட்டடிக்கிற போட்டோவை பாக்குறதுனால அவருக்கும் 10 காசு பிரயோஜனம் இல்ல, இதை போறதுனால உங்களுக்கும் 10 காசு பிரயோஜனம் இல்ல. ஏதோ பெரிய மட்டை ஆத்தப்பட்டாரு, அவ்வளவுதான். இப்படி கடந்து போங்க, வேற வழி இல்ல. அஷ்டம சனிய மல்லு கட்டினா சண்டை வந்துடும். மல்லு கட்டும் போது சண்டை வந்துடும். உங்களை அப்படித்தான் குரூப்ல சேர்த்துவோம். இன்னும் 26 குரூப்ல கூட சேர்த்துவோம். எல்லா குரூப்பையும் காலை வணக்கம் மட்டுமே ஒரு நாளைக்கு நான் 112 குரூப்ல இருக்கேன்யா. அதனால சிம்மராசிக்காரை கொஞ்சம் டெலிகேட் பொசிஷன் தான். நீங்க வந்து இந்த 2.5 வருஷமும் இந்த சனியோட இம்சைகளை தான். சனின்னா இப்படிதான் மென்டல் டார்ச்சர் பண்ணுவார். கிளம்பும் போது செருப்பு பிஞ்சிரும், தலையில இடிச்சுக்கும், அப்பதான் சட்டை கிழிஞ்சிரும், பெக்கூலியர் டார்ச்சரா பண்ணுவாரு. அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் செயல்களில் ஈடுபடணும். கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகம், பூரம், உத்திரம், உண்ணாத பாத்திலே பிறந்த சிம்மராசி என்பர்களே, சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் அஷ்டம் சனி, வருடம் முழுவதுமாக அஷ்டம் சனி இருக்கிறது. நிறைய பேருக்கு அஷ்டம் சனி வந்து விட்டதே, என்ன ஆகுமோ என்று பயப்படுகிறார்கள். ஆனால் இந்த வருடம் அஷ்டம் சனி உங்களுக்கு வைகாசி மாதத்திலிருந்து எந்த தோஷம் ஏற்படுத்தாது. எப்படி என்றால், பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்கிறது, சனி எங்கே இருந்தாலும் அந்த வீட்டுக்குடன் அதற்கு கேந்திரத்தில் இருந்தால் அந்த சனி தோஷம் செய்ய மாட்டார் என்று. இந்த வருடம் 14/5/2025 என்று குருபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வருகிறார். அந்த குரு பகவான் சனி இருக்கும் ராசிக்கு அதிபதி. அவர் அந்த சனி இருக்கும் ராசிக்கு கேந்திரத்தில் வருகிறார். ஆகவே சனி துன்பம் செய்ய முடியாது. ஆகவே குரு பயிற்சிக்கு பிறகு, அதாவது 14/5/2025 பிறகு அஷ்டம் சனியுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்காது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. இந்த வருடம் புதிய தொழில் முனைவோருக்கு இந்த வருடம் சிறிது எச்சரிக்கையாக எதை நாம் செய்தால் நன்மை என்று 1க்கு 2 முறை ஆலோசித்து நீங்கள் எச்சரிக்கையாக தொழில் முதலீடு செய்தால் நல்ல லாபத்தை பெற முடியும். அந்த லாபம் உங்களுக்கு வைகாசி முதல் கொண்டு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அஷ்டம் சனியாக இருப்பதனால் எந்த காரியத்தை இருந்தாலும் சிறிது தடைகள் ஏற்படும். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தால் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக கிடைக்கும்.
இந்த வருடம் அஷ்டம் சனி நடப்பதனால் உங்களுக்கு கால்களில் வீக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே உப்பு நோயினால் அவதிப்படுபவர்கள் நல்ல மருத்துவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து மருத்துவம் செய்தால் நிச்சயமாக சரியாகிவிடும். ஏனென்றால் சனி உங்களுக்கு கெடுதலை செய்வதாக இருந்தாலும் குரு உங்களுக்கு லாபஸ்தானத்திலிருந்து நன்மையை செய்வதாக இருக்கிறார். அதன் பிறகு அதிசாரமாக 18/10/2021 குருபான் உங்களுக்கு அதிசாரமாக விரயஸ்தானத்திலே வந்தாலும் சனிக்கு அந்த குருடைய பார்வை இருப்பதால் நிச்சயமாக அஷ்டம் சொல்லிய தாக்கம் இந்த வருடம் இருக்காது, கவலைப்பட வேண்டாம். இந்த வருடத்திலே உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாகவோ அல்லது வேலை நிமித்தம் காரணமாக வேறு இடங்களுக்கு மாற்றலாகி செல்வீர்கள். தாராளமாக சென்றுட்டு வரலாம், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வாடகை வீடை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்படி மாற்ற வேண்டியிருந்தால் உங்களுடைய ராசி சிம்ம ராசியாக இருப்பதனால் கிழக்கு திசையை பார்த்து வீடு அமைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அஷ்டம சனி இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக இந்த அஷ்டம சனி போவதற்குள் திருமணம் கைகூடும். அதுவும் முக்கியமாக சித்திரை மாத கழித்து வைகாசி 1ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதத்திற்குள் உங்களுக்கு முடிவாகும், அல்லது தை மாதத்திலிருந்து பங்குனி மாதத்திற்குள். அதாவது இந்த வருடம் குருபலம் இல்லாத 3 மாதங்கள் மட்டுமே இருக்கிறது. அதாவது சித்திரை மாதம், ஐப்பசி, கார்த்திகை மாதம், இந்த 3 மாதங்களை தவிர மற்ற மாதங்களில் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் அஷ்டம் சனி நடந்து கொண்டிருப்பதால் திருமணம் முடிவானால் காலதாமதம் பண்ணாமல் உடனடியாக திருமணத்தை நடத்தி முடித்துவது நல்லது. திருமணம் முடிந்த பிறகு மணப்பெண்ணும் மணமகளும் போனில் பேசிக்கொள்வதையும் முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. இல்லாவிட்டால் தேவையில்லாமல் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு ஆயிடும். மேலும் யாராவது திருமணத்தை தடுப்பதற்கான முயற்சிகளும் செய்வார்கள். ஆகவே அஷ்டம்ச நடந்து கொண்டிருப்பதனால் திருமணம் முடிவானாலும் உடனடியாக திருமணத்தை நடத்தி முடித்து விடுவது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் வீடு மனை வாங்க விரும்புபவர்கள் சிறிது எச்சரிக்கையாக, எந்த லிட்டிகேஷனும் இல்லாமல், அதாவது எந்த வழக்குகளும் இல்லாத இடமா என்று சரி பார்த்து அதன் பிறகு வாங்கிக் கொள்வது நல்லது. புதிய வாகனம் வாங்க விரும்புபவர்கள் புதிய வாகனத்தை வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் பழைய வாகனத்தை நீங்கள் வாங்கக்கூடாது. பழைய வாகனம் வாங்கினால் அடிக்கடி ரிப்பேர் ஆகும், மீண்டும் வாகனத்தை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். புதிய வாகனம் மட்டுமே வாங்க வேண்டும். இல்லாவிட்டால் இருக்கின்ற வாகனத்தை நீங்கள் ரிப்பேர் செய்து சரி செய்து கொண்டு அதையே நீங்கள் ஓட்டிக்கொள்ளலாம். பெண்களுக்கு ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு இந்த வருடம் வைகாசி மாதம் முதல் உங்கள் கணவன்மார்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கணவன்மார்களுக்கு அந்த மன பாரம், வேலை பாரம் அனைத்தும் குறைந்து ஓரளவு முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகளும் நல்ல யோகத்தையும் நல்ல மதிப்பெண்களையும் பெறுவார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். விவசாயிகள் உங்களுடைய பயிர்கள் பூச்சிகளால் சிறிது அரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே எந்த நேரத்தில் எதை பயிரிட வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற விஞ்ஞானிகளிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு அதை பயிரிட்டால் மட்டுமே நல்ல லாபத்தை அடைய முடியும். இந்த வருடம் வயதானவர்கள் அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற கோயில்களுக்கெல்லாம் செல்லக்கூடாது. அதிகமான தண்ணீர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் செல்லக்கூடாது. தண்ணீரில் சாகசங்கள் செய்யக்கூடாது. வயதானவர்கள் முடிந்தவரை கூட்டம் குறைந்த கோயில்களுக்கு சென்று நீங்கள் தரிசனம் செய்து விட்டு வந்தால் நிச்சயமாக நன்மைகளை பெற முடியும். அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடத்திற்கோ அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்திற்கோ சென்றால் அல்லது அதிகமான நிலச்சரிவுகள் ஏற்படுகின்ற இடங்களுக்கு சென்றால் உங்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தவறி விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே வயதானவர்கள் செல்லும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஏனோ தானோ என்று படித்தால் பெரிய மதிப்பெண்கள் வராது. படித்த மாணவர்களுக்கு 2வது 3வது முறை உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வெற்றி கிடைக்கும். அல்லது கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்காவிட்டாலும் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிவிட்டு நீங்கள் வேறு கம்பெனிகளுக்கு இடமாற்றம் செய்வதற்கு அல்லது வேறு கம்பெனிகளுக்கு நீங்கள் இன்டர்வியூ போனால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஆக கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. படித்தவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக வேலைவாய்ப்பு இருக்கிறது. அஷ்டம சனியை பற்றி நீங்கள் கவலைப்படுவதற்கு அவசியமே கிடையாது. இந்த வருடம் ராஜாவாக சூரியன் வருகிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியே சூரியன் தான். உங்கள் ராசிக்கு அதிபதியே உங்களுக்கு ராஜாவாக வருவதனால் இந்த வருடம் சிம்மராசியை பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 11 பங்கு, விரயம் 11 பங்கு. ஆக விரயமும் ஆதாயமும் சரியாகவே இருக்கிறது. எவ்வளவு வந்தாலும் அத்தனையும் செலவாகும். அதற்குரிய வருமானம், அதாவது செலவுக்கேற்ற வருமானம் கிடைக்கும். ஆக கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வருடம் நீங்கள் நன்மை பெறுவதற்காக செய்ய வேண்டிய பரிகாரம், ஒரு முறை சனிக்கிழமை அன்று திருநள்ளாறு சென்று சனி பகவானை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. மேலும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே
பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த வருடம் முழுமைக்கும் முன்னேற்றத்தை அடைவீர்கள். விஸ்வாவசு என்று சொல்லக்கூடிய உலக நிறைவு வருடம் உங்களுக்கு நிறைவான புகழையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்பது உறுதி. அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, இதுலையுமே பாருங்க, சிம்ம ராசிக்காரங்க ஒரு தைரியமான குணம் உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் பாருங்களேன். எதுலையுமே ஒரு தைரியத்தை விட மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க. தன்மானத்தோடு இருப்பாங்க, தைரியமான குணம் இருக்கும், நீதியோடு இருப்பாங்க, நேர்மையான குணம் இருக்கும். எல்லாமே சிம்மத்துக்கிட்ட சொல்லலாம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் எல்லாமே சிம்ம ராசிக்கிட்ட உண்டு. எல்லா விஷயத்திலும் சரி, ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின் வாங்க மாட்டாங்க. இதுதான் சிம்மத்துடைய ஸ்பெஷலே. இப்படி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின் வாங்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை முடிக்காம வெளில வர மாட்டாங்க. இதுதான் சிம்மத்துடைய ஃபேவரைட்டு. பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க. ஒரு தன்மானத்தோட தன்னம்பிக்கையான குணத்தோட இருக்கக்கூடிய ஒரே ராசி சிம்ம ராசி தான். அதான் அதுக்கு எல்லா கிரகத்தையுமே வழிகின்றது சூரியன் தானே. அப்போ அதனால தான் தலைமை கிரகம் சூரியனை சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? அப்படி தான் வாழணும். தான் தலைமையாக தான் இருக்கணும். எதுலையுமே தன்மானத்தோடு தான் இருக்கணும். உங்கள்கிட்ட எதுவுமே இருக்காது. ஆனால் உங்கள் கௌரவத்தை நீங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறீங்களா? சிம்மத்தோடைய குணம் எடுத்து பாருங்க. ஏன்னா இந்த வருஷத்தில் 3 கிரக பயிற்சி வருது. சனி பயிற்சி வருது, குரு பயிற்சி வருது, ராகுகேது பயிற்சி வருது. இந்த கிரகத்தை மையமாக வச்சு தான் இந்த புத்தாண்டு பலனை எடுக்க முடியும். இந்த 3 கிரகத்தை வச்சு தான் சொல்லுவாங்க இந்த வருஷம் இப்படி இருக்கும், அந்த வருஷம் அப்படி இருக்கும். இதில் உள்ள தசாபதி உங்கள் ஜாதகத்தில் வருதான்னு பாருங்கள். சனியா, குரு பகவானா, ராகுகேதா, இதெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு. ஏன்னா இந்த கிரகத்தை மெயினாக பார்ப்பாங்க. எல்லாமே இந்த கிரகம் தான் ஒரு மனிதனுக்கு முக்கியமான கிரகங்கள். அதிக நேரத்தில் எந்த கிரகம் பயணிக்குதோ அந்த கிரகத்தை வச்சு தான் நம்ம எடுக்கவே முடியும். இந்த வருஷம் இவரால் இவ்வளோ பலன் இருக்குது, இந்த கிரகத்தால் உங்களுக்கு இந்த பலன் இருக்குன்னா இதை வச்சு தான் சொல்ல முடியும். அப்போ ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு பலனை எடுங்க. ஒரு துல்லியமாக ஒரு பலனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டாக இருக்கணும். சிம்ம ராசி சொல்கிறீங்க, இருந்தாலும் தசாபதியை பார்த்து எடுத்து ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். இந்த வருஷம் பாருங்கள், தமிழ் புத்தாண்டில் பாருங்கள், கிரகமே எடுத்து பார்க்கும்போது உங்கள் ராசிக்கே கேது வராரு. உங்கள் ராசிக்கே கேது பகவான், 7ஆம் இடத்துல ராகு பகவான், 8ஆம் இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இதுதான் அந்த வருஷத்துடைய கிரகத்துடைய அமைப்பு. நல்லா பார்த்துங்க. ஆல்ரெடி கண்ட சனி, இப்போ அஷ்டம சனி. இதானே பயம். சிம்மராசி எத்தனை பேர் பயந்து போயிருக்கீங்க? கேட்டால் சொல்லுவாங்க, ஐயோ கண்ட சனி 2 வருஷம் தான் பட்டாத பாடுபடுத்துது, இப்போ அஷ்டம சனி வேற சொல்கிறீங்க, இது கஷ்டப்படுத்துமா? அதெல்லாம் 10வது கேது வேற என்னை நோக்கி வர்றாரு, கேது என் ராசியை நோக்கி வந்துட்டாரு, கேதுவும் பாதிப்பாரா அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய பேர் குழப்பத்தில் போவீங்க. பொதுவாக பாருங்க, எல்லா குழப்பத்துக்கும் இறைவன் ஒருத்தர் இருப்பார்ல. இது இந்த கர்மாவில் நீ பிறந்திருக்கீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விமோச்சனம் இருக்கும்ல. அந்த விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் உங்கள் அமைப்பில் இருக்குது. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் குரு பார்த்தா நான் பார்த்துக்கிறேன், கோடி நன்மையை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு. வேற ஒன்றுமே கிடையாது. குரு 11 லாபத்தில் இருக்கிறார். ஏன்னா குரு தான் உங்களுக்கு நட்பு கிரகமே, நல்ல கிரகமே. எப்போதுமே சூரியனும் புதனும் நட்பு கிரகம் சொல்லணும். ஏன்னா அவர் உங்களுக்கு பஞ்சமாதிபதி. உங்கள் ஆசையை எல்லாமே அதிகப்படுத்தி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான். அதனால தான் குரு பார்த்தா கோடி நன்மை. எது வந்தாலும், அஷ்டம சனி வந்தாலும் நான் இங்கே கெட்ட பலனை சொல்ல மாட்டேன் சிம்மத்துக்கு. உங்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்குது, அவ்வளோதான். குலதெய்வ அருளும் உங்களுடைய இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு இருக்குது. சிம்மராசிக்கு தைரியமாக துணிஞ்சு அடிங்க, அவ்வளோதான். எது வந்தாலும் நீங்கள் தைரியத்தை மட்டும் விடாதீங்க. எப்போதுமே சிம்மராசிக்கார தலையை கீழே போடக்கூடாது, நிமிர்ந்து தான் ஒருத்தனை பார்க்கணும். இதுதான் சிம்மம். சிங்கம் யாருக்கும் அடிபணிஞ்சு போகுமா? நீங்கள் ஒரு தைரியத்தை மட்டும் வெளில கொண்டாங்களே, நீங்கள் பெரிய ஆள் தெரியுங்களா? நீங்கள் கோழையாக இருக்கவங்கன்னா எல்லாரும் உங்களை ஏழ்மையாக பார்க்குறாங்க. நீங்கள் வீரனாக மாறிட்டா உங்கள்ட்ட யாருமே கிட்ட வர மாட்டாங்க. இதெல்லாம் நடக்கும் இந்த வருஷத்தில். கேது வர்றாரு. கேது வந்தால் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு மனிதனை ஞானத்தை கொடுப்பாரு. எடுத்தவங்க எல்லாரும் சொல்லுவாங்க கேது வந்துட்டு அப்படியே அப்படி இப்படிம்பாங்க. அப்படின்னா கிடையாது. யார் ஜாதகத்தில் இப்போ கேது நல்லா இருக்கோ சிம்ம ராசிக்கு கேதுனா பயங்கரமான ஞானத்தில் போவாங்க. கற்பனையை கொடுப்பாரு. ஒரு விஷயம் நடக்கும் போதெல்லாம் முன்னாடியே தெரியப்படுத்துவார். அதாங்க கேது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? கேது என்ன சொல்லுவாங்க? ஒரு குழப்ப கிரகம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அது இருந்தாலும் ஞான கிரகம் கேது. ஏன்னா இந்த கண்டசனி அவமான பிரச்சனை, நிறைய விஷயம், வேலை உத்தியோக தடை, நான் சொல்லிக்கிட்டே போவேன். திருமண வாழ்க்கை, திருமணம் நடக்கலை, நண்பர்கள் விட்டாட்ட பிரச்சனை, பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை,
மனைவி கிட்ட பிரச்சனை, நண்பர்கிட்ட பிரச்சனை, கூட்டுத்தொழில பிரச்சனை. அதே மாதிரி பார்த்துங்க வெளிநாடு வெளியூர் போக முடியல, ஒரு தொழில ஒரு சரியாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு பதிக்க முடியல. ஏன்? உங்களுடைய அம்மாவுக்கு உடம்பு பிரச்சனை, அப்பாவுக்கு உடம்பு பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை. ஏதோ ஒரு வழக்க பார்த்தீங்களா, பார்க்கலையா? நிறைய பேர் கேட்டு பாருங்க சிம்மராசி. ஆமாம்பாங்க. மருத்துவமனை எத்தனை பேர் போனீங்க கேட்டு பாருங்க. எஸ், 2 வருஷத்துல போனாங்க. ஆமாங்க. ஏன்னா கடன், நோயா, எதிரியா, பகையா, கடனா, வம்பா, வழக்கா, கோட்டா, கேஸா, இது 2 வருஷத்துல யாருக்கெல்லாம் இருந்துச்சு, இந்த விஷயத்துல ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா ஆமாங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே இப்ப நல்ல பலன் கிடைக்க போகுது. உங்களுக்கு இந்த வருஷம் சூப்பரா இருக்க போகுது. அஷ்டம சனி வந்தாலும் எல்லாத்துக்குமே பதிவு சொல்லக்கூடிய அமைப்பு குரு கொடுக்குறாரு. வேலை உத்தியத்தை எத்தனை பேர் எல்லாம் மாறினா மாறிக்குங்க. கண்டிப்பா வேலை மாறிதான் ஆகணும். ஆல்ரெடி மாறி இருப்பீங்க, இல்லைன்னா இப்ப மாத்த போறீங்க வேலை உத்தியத்துல. கடன் இருக்காது, உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நல்லா பாருங்க, 6ஆம் வீட்டு 8ஆம் இடத்துல கெட்டவர் கெட்டிடும் ராஜயோன்னு சொல்லுவாங்க. நோய் தாக்கங்கள் குறையும், கவலைப்படாதீங்க. உடம்பு பிரச்சனை குறைஞ்சிரும், மருத்துவ செலவு குறைஞ்சிரும், கடன் பிரச்சனை இருக்காது. வேலையில நல்ல ஒரு மாற்றம், வெளியூரோ வெளிநாடோ கண்டிப்பா போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். ஏன்னா சிம்மராசி எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க, அதனால சொல்றேன். வேலை உத்தியோகத்துல ஒரு இடம் விட்டு இடம் போகக்கூடிய அமைப்பு, தூரத்துல போகக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய பேருக்கு முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பலன். படிப்பு கல்வி மாணவ மாணவிகளாம் சூப்பரா இருக்கும். பெரிய அளவில் நீங்க சாதிப்பீங்க படிப்பு கல்வியில. 11 குரு இருந்து சூப்பரான ஒரு யோகத்தை கொடுப்பார். இப்போ படிப்பு கல்வியில் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், நல்லா படிப்பு கல்வி பெரிய அளவுக்கு வருவீங்க. அரசாங்க வேலை நிறைய பேர் வாங்குவாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், மருத்துவர், அடுத்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட எந்த ஃபீல்டு எடுத்து படித்தாலும் சரி, நீங்கள் பெரிய ஆளாக இருக்கிறது சிம்மராசி. ஐஏஎஸ், ஐபிஎஸ் எத்தனை பேர் ஆகணும் விருப்ப போகிறீங்க? ஆகுவீங்க. மருத்துவராக எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? கண்டிப்பாக ஆகுவீங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி, சிம்மத்துக்கு டைமிங் பக்காவாக இருக்குது. படிப்பு கல்விக்கு நான் தரையே சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்கே 11 குரு இருந்து நான் பார்த்துக்கிறேன் உன்னைய அப்படிங்கிறாரு. அப்போ தைரியமாக இறங்கி அடிங்க, கீழே இறங்கி அடிக்கணும். ஒவ்வொரு அடியும் தரமான அடியாக இருக்கணும். சிம்மத்துக்கு கோலையாக இருக்கக்கூடாது, வீரனா மாறுங்க. கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம். திருமணம் நடக்கலாம், திருமணம் முடிஞ்சிடும். காதல் திருமணம், 2ஆவது திருமணம். ஏன் திருமணம் முடியும்? குருவான் 11ஆம் இடத்துல 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. திருமணத்தை அவர் முடிச்சு தான் ஆவார். அவருடைய வேலையை தான் இந்த வருஷத்தில். கணவன்மனையில் ஒன்று சேர்த்து வச்சுருவாரு. பிரிஞ்சவங்கன்னா ஒன்று சேருவாங்க. 2ஆவது திருமணம், முதல் திருமணம் எல்லாமே கைக்கூடி வரும். கண்டிப்பாக பயப்படாதீங்க. திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க. பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் எடுத்து இனிமேல் கெட்ட பேர் எடுக்க மாட்டீங்க. தாய்மாமரோட பிரச்சனை இருந்துச்சு இனிமேல் பார்க்க மாட்டீங்க. நல்லா பழகினாலும் சரியான ஒரு அனுகூலம் இல்லாமல் இருந்துச்சு, எல்லாமே இப்போ சரியாகும் இந்த வருஷத்தில் பாருங்க. குரு தான் ஒரே ஒரு காரணம், குரு தான், வேற ஒன்றும் கிடையாது. ராசிக்கு உங்களோட கேது 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் அங்கே கெடுக்க மாட்டாங்க. ஒரு பிரம்மாண்டப்படுத்தி வெளியில கொண்டு போவார். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. தூரத்து பயணத்தை நிறைய மேற்கொள்ளுவீங்க, நிறைய பேர் வீடு கட்டுவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்க, இது மாதிரி நிறைய செலவு பண்ண ரெடியா இருங்க. அஷ்டம சனியில கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் பார்த்துக்கோங்க சிம்மத்துக்கு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை சரியாகும். அது மாதிரி பாருங்க, தொழில் பண்ணக்கூடியவங்க தொழில் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்துக்கு கமிஷன் வியாபாரம் எல்லாமே நல்லா இருக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், மெக்கானிக்கல், அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கட்டிட சொந்த பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். லாப வருமானம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையை கண்டிப்பாக அமையும் பார்த்துக்கு. பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் இருந்தாலும் வெற்றிகள் தேடி வரும் பார்த்துக்குங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. இப்போ நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம். எதுவுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லையே, பார்த்தோன்னா அந்த வேலையை செய்வீங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு அந்த ஞானம் அதிகமாக இருக்கும் பாருங்க. இந்த மகனத்தில் பார்த்தா நல்லா ஞானம் இருக்குங்க. இந்த வருஷம் நீங்கள் ராஜா மாதிரி இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. ராஜ கிரகத்தை வீட்டிலே யாரு கேது வந்துட்டார், உங்கள் ராசியில. அப்போ என்ன மனசுக்குள்ள வச்சிருக்கீங்களோ அந்த விஷயம் நடக்கும், அவ்வளோதான். சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பாக உண்டு. கேது இல்லைன்னா கொஞ்சம் மருத்துவ செலவு கொடுப்பார், வேற ஒன்றும் பண்ண மாட்டார். மற்றபடி பார்த்தா கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பராக இருக்கும். வேலை உத்தியத்தில் நல்ல ஒரு எதிர்காலங்கள், நல்ல ஒரு அனுகூலங்கள் எல்லாமே தேடி வருது. நண்பர்கள், பழக்க வழக்கம், கூட்டு தொழில், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பராக இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றியாக வரும். அதாவது இந்த மகனத்தில் பிறந்தவர்கள் லைஃப்பை நல்லா வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூரணத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணமும், அட்ஜஸ்ட் பண்ணி குணமும், விட்டு கொடுத்து போகிற குணம் ரொம்ப இருக்கும். இனிமேல் பாருங்கள், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா இனிமேல் நீங்கள் பூரணத்தில் பிறந்தவங்க நல்லா லைஃப்பை வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பூரத்தில் பிறந்தவங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ரொம்ப குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை எடுத்துப்பீங்களே. இனிமேல் பாருங்கள், இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது சூப்பராக இருக்கும். உத்திரத்தில் பிறந்தவங்க தைரியமாக இருங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக வரும். ஏன்னா உத்திரத்தில் பிறந்தவங்க லைஃப்பில் வாழக்கூடிய நேரம். வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வீடோ, தொழிலோ சூப்பராக இருக்கும். ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஃபீல்டு, போலீஸு, இராணுவத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்போ இந்த புத்தாண்டில் பிறந்த உத்திரத்தில் பிறந்த உலகை ஆளக்கூடிய திறமை கண்டிப்பாக அமையும். வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு சிம்மத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ராஜயோக புத்தாண்டாகவே அமைகிறது.
சிம்ம ராசி, சிம்மத்தை பொறுத்தவரை இழுபறியாக இருந்த விஷயங்கள் உடனடியாக நடக்கப் போகிறது. பண விரயங்கள் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. ஏற்கனவே வாங்கி போட்ட இடம், வீடு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல விலைக்கு போக போகுது. இதே மாதிரி சில பேர் நான் ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் சார், வாங்க போறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பூமியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற டைம் சிம்ம ராசிக்கு. வீட்டில் புது விசேஷங்கள் நடத்தக்கூடிய டைம் சிம்ம ராசிக்கு. சிம்மத்தை பொறுத்தவரை சிறப்பான நேரம் இந்த விசுவாவசு வருஷம். ரெண்டே விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு மனுஷனுக்கு சோகம் எதுல உருவாகுது? ரொம்ப சிம்பிளா, யார் மேல நம்பிக்கை அதிகமா வைக்கிறோமோ அப்பதான் சோகம் உருவாகும். உறவுகளுக்குள் சிக்கி இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள். என்னதான் பேசலாம், பெத்த பேச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு உறவுக்காக லாங் டிராவல் கூட பண்ணுவீங்க. உறவுக்காக நேரத்தை வீணாக்குவீங்க, உறவுக்காக பணத்தை வீணாக்குவீங்க, உறவுக்காக உங்களுடைய கௌரவத்தை கூட வேணான்னு விட்டு கொடுப்பீங்க. அப்படி நல்லவங்க ஐயா, நீங்களே நினைச்சாலும் உங்களை மாத்திக்க முடியாது. அப்ப இது அட்டமத்துல வேற சனி வேற உள்ள வந்திருக்காரு. அப்ப அகலக்கால் வைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 10 ரூபாயில முடிகிற செலவை 100 ரூபாய்க்கு இழுத்து விடுறதுக்கு நீங்களே சான்சஸா இருப்பீங்க. இதெல்லாம் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த பதிவை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஐயா சொல்லியிருக்கிறாரு, 10 ரூபா தான் இதுக்கு செலவாக போகுது, நாம 100 ரூபா நம்ம இழுத்து விடக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்துடணும். நான் அதான் சொல்றேன், மனசுல பதிவு பண்ணு, வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கையில நம்ம ஒரு பதியலாம். இந்த காலம் ஏண்டா வந்ததுன்னு நினைக்கிறத விட இந்த காலத்துல நாம ஏதாவது ஒரு செஞ்சோன்னு பதிவு பண்றது எப்படி தெரியுமா? மனசுல ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும். ஆமா, வைராக்கிய நிலைன்னு பேரு. இந்த வைராக்கிய நிலையை இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த வருஷம் கொண்டு வரணும். நீங்க 2 விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கிங்க. நீங்க ரொம்ப சிரிக்க வேண்டாம். நான் இது நிறைய பதிவுகளில் கொடுத்துருக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய ஸ்மைல் கடங்காரன் ஆக்கிடும். நீங்க எல்லாத்துக்கும் ஓகே சொல்ற மாதிரி மற்றவங்க எல்லாம் நினைச்சுப்பாங்க. அண்ணன் ஓகே சொல்லிட்டாருப்பா, அம்மா ஓகே சொல்லிட்டாங்கப்பா, தங்கச்சி ஓகே சொல்லிட்டுப்பா அப்படின்வாங்க. நீங்க சிரிச்சதோட விளைவு. நீங்க சாதாரணமாக கூட சிரிச்சிருக்கலாம். ஆனா அது சிரிச்சா அவங்களுக்கு எல்லாம் ஓகே சொன்ன மாதிரி ஆயிடும். அதனால உங்களுக்கு இழப்பு ஏற்படும். முதல் இழப்பு பணம் இழப்பு. சேவிங்ஸ் நிறைய பண்ணுங்க. இந்த தடவை இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நியாயமான விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. சிம்மத்தை பொறுத்தவரை அதுதான் முக்கியம். 2வது, உங்க தரத்தை இந்த வருஷம் நிச்சயமா பகவான் உயர்த்தி கொடுக்க போறார். ஏன்னா குரு 11ல வரார். இந்த குரு 11ல இந்த வருஷம் துவங்குது இல்லையா? அப்ப எடுத்த காரியங்கள்ல லாபம். கடந்த காலத்துல எதெல்லாம் விடுபட்டு இருந்ததோ நமக்குன்னு ஒரு தனி ரூட் இந்த சிம்ம ராசிக்கு கிடைச்சிடும். தனி வழி, உங்க வழி தனி வழி. அது மாதிரி எதிரிகளை உதிரியாக முடியும். பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கிற விஷயம்லாம் ஈஸியா முடிச்சிடும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஒப்பந்தங்கள் நிறைவேறும். நமக்கு பண வருமானங்கள் அதிகரிக்கும். சில பெரிய மனுஷங்கள்கிட்ட எப்படியாவது பேசி, கணக்கா பேசி, நுணுக்கமா பேசி உங்களுக்கு சாதகமா சில விஷயத்தை நடத்திக்க முடியும். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, இந்த வருஷத்தை பொறுத்தவரை யாரை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ தைரியமா சந்திங்க. ஒரு விஷயத்தை கண்டு பயப்படாதீங்க. அது சந்திக்கிறதுனால பிரச்சனை முடிவுக்கு வரும். ஒரு ஊர்ல ஒருத்தருக்கு பட்டா வாங்கணும். அவர் அந்த ஊராட்சி தலைவரை சந்திச்சாருன்னா அந்த பட்டா ஈஸியாக கிடைக்கும். ஆனால் ஊராட்சி தலைவருக்கு இவருக்கும் கொஞ்சம் வாக்கியா பிரச்சனை. கிராமத்தில் சொல்லுவாங்க வாக்கியா பிரச்சனை. வாக்கியா பிரச்சனை அந்த வாக்கியா கிடையாது, இது வரப்பு பிரச்சனை மாதிரி வாய் தகராறு. இப்போ அவர் என்கிட்ட வராரு. நான் சொல்கிறேன், அண்ணே இப்போ நீங்கள் சிம்ம ராசி, இப்போ உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி, நீங்கள் முதல்ல இந்த வாக்கியாலெல்லாம் க்ளோஸ் பண்ணணும்னே அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், எப்படி தம்பி, ஒன்று என்னன்னு பெரிய விஷயம், போய் பேசுங்கண்ணே, போய் கை கொடுங்கண்ணே, எப்பேற்பட்ட பகையாலையும் உங்களை பார்த்தா ஓகே சொல்லுவோம் அப்படின்னு. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்கள்ட்ட ஒரு பெரிய பலம் என்ன தெரியுமா? நீங்கள் சிரித்தா உலகம் சிரிச்சிடும். ஆமாம், நீங்கள் கோவப்பட்ட உலகமும் கோவப்படும். உங்கள்ட்ட இருக்கிற மைனஸும் ப்ளஸ்ஸும் அதுதான். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் போய் அவரை போய் பாருங்க அப்படின்னு. அதே மாதிரி அவர் போனார், இந்த ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட பேசினார். அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ்டு. அவருக்கு எல்லாமே பட்டா சிட்டா எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. இதையே
அந்த பகையாகவே பார்த்துட்டு இருந்தாருன்னா இவர் பட்டமும் வாங்க முடியாது, சீட்டாவும் வாங்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க, ரொம்ப சிம்பிள். நான் சொன்னது ஒரு உதாரணம், உண்மையும் கூட. அப்ப சிம்ம ராசிக்காரர்கள் பகையை பெருக்கக்கூடாது. எவனை பார்த்தாலும் அவனால நமக்கு என்னடா லாபம், அதை தான் நம்ம மைண்டு பார்க்கணும். அதான் சிம்மம். நம்ம எல்லாம் சொல்றான் சிம்மம் சிங்கிள் தனித்து இருக்கும் அப்படின்றான். எவனா உசுப்பேத்தி விட்டு போயிடுறான். நாம இதை கண்டுக்கிட்டு நாமளும் ஏதோ தனிச்சு இருக்க போறோம் நினைச்சுக்கிட்டு தனிமையா இருந்து எவையா நிம்மதியா இருக்க முடியும்? தனிமை கொடுமை. பொண்டாட்டி இல்லாத புருஷன்ட்ட போய் கேட்டு பாருங்க, சோறு கிடைக்காது, தண்ணி 5 புள்ள பெற்றிருப்பான். ஒருத்த பொண்டாட்டி கொடுக்குற ஒரு சாப்பாடு, ஒரு தண்ணி, காப்பி அந்த புள்ள கொடுக்காது. 5 மருமக கொடுக்காது, 15 பேரம் பேத்தி இருந்தாலும் கொடுக்காது. ஒரு பொண்டாட்டி கொடுத்துரும். துளியோண்டு தண்ணி கொடுத்தா அவனுக்கு நிம்மதி. அதாவது காலம் நிறைய உணர்த்துங்க. அதனால இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உணரக்கூடிய நேரம் இப்போ சமரசம் தான். சிம்மத்தை பொறுத்தவரை சமரசம். இந்த வருஷத்துல எல்லாரும் எவன் நமக்கு என்ன தேவை நீ கேளு, போய் கிடைக்கும். இதான் நான் சொல்றேன். தயங்கி நிக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும், ஒரு பள்ளிக்கூடத்துல சீட்டு கிடைக்கல சார், காலேஜில் சீட்டு கிடைக்கல சார், என் பிள்ளைக்கு நான் சிம்மராசி சார், என் பிள்ளை சிம்மராசி சார், கவலைப்படாதீங்க. சீட்டை போய் காலேஜில் நேராக கேளு. இந்த புரோக்கர்ட்ட எல்லாம் போவாத, நேராக போய் காலேஜில் கேளு. உண்டு இல்லை பார்த்துப்போம். எவ்வளோ பேசுவாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கைக்குள்ளே போட்டுட்டு இந்த துண்டை ஒன்று போட்டுட்டு இதில் பேசுவாங்க, சந்தையில் பேசுவாங்க. இப்போ எல்லாம் அப்படி தானே நடக்குது. மொத்து வந்துட போகுது. 3, 2, 1, 6 என்னமோ ஒன்று. இதே பேசாமே இருந்தோம்னா வாழ்க்கை என்னன்னு தெரியாமல் போயிடுமே. இப்போ சிம்மம் கண்டிப்பாக சொல்கிறேன், நல்ல நேரம், திறமையாக முன்னேறி வர போறீங்க. சிவனை நிறைய கும்பிடுங்க, நிறைய யோசிக்க வைப்பார் சிவபெருமான். ஆனால் முடிவில் திருவிளையாடலில் வெற்றி கிடைக்கும். நல்லது நடக்க போதுங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.